எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? காலேஜ் படிக்கிறப்ப இல்லை ஸ்கூல் டைம்ஸ்ல? அதுவுமே ரொம்ப ஃபன்னிங்க. நான் வந்து இது வந்து 2011 வேர்ல்டு கப். அப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் இந்தியன் டீமில் வந்திருக்கேன். வந்து ஒரு 1-2 வருஷம் இருக்கும். அப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடில் இருந்தேன். அப்போல்லாம் வந்து இந்த ஷூட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஷூட் இந்த மாதிரி கேமராலாம் வச்சாலே பயந்து போகிற காலம். ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஷர்ட்டு கம்பெனிக்கு ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். பார்த்தா அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அடடா நம்ம இத்தனை நாளாக ஃபோன் அடித்தா, அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, ஃபோன் அடித்தா அவங்க அப்பா தான் எடுப்பார் ஃபோனை. அவருக்கு குரலை கேட்டவுடனே ஃபோனை வச்சுருவோம் பயத்தில். ஸோ அது பாபு அவங்க அம்மா எடுத்தாங்கன்னா, ஆண்டி இருக்காங்களா, பிரீத்தி இருக்காங்களா அப்படின்னா அவங்க ஃபோனை கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். அதில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் வரும். ஸோ அப்போ வந்து அவங்கள பார்த்தோன்னே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பேசி, அப்புறம் நான் லேண்ட்லைனுக்கு தான் அடிக்கிற பழக்கம். அப்புறம் செல்ஃபோன் இது பண்ணி அங்கங்கே சந்திப்போம். பெரிய ஒன்றும், ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓடுற ஒரு டைம் அது. அப்படியே தேடி ஓடுறோம் டெஸ்பரேட்டாக. சரி அப்படியே ஒரு 2 வருஷம் டச்சில் இருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட 1999 2011 நாங்கள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் 2009 ஒரு வாட்டி மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஒரு வாட்டி கூட மே 26க்கு நான் அவங்கள விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. கரெக்டாக எப்படியாவது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவேன். அவங்க பர்த்டே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவேன். அது வந்து மிஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஏதோ நமக்கு ஒன்றும் பெரிய ஹோப்லாம் இல்லை, நமக்கு இந்த ஆட்டம் கிடையாது, வேறு யாராவது ஒரு பொண்ணு அமைவாங்கங்கிற ஒரு சென்டருக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அது ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. திடீர்னு வந்து நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது அது ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குது அதில். ஸோ அப்போ ஒரு நாள் நம்ம போகலாமே, ஒரு நாள் டின்னருக்கு, இத்தனை வருஷமாக நமக்கு தெரியும் டின்னரே போகலையே, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணேன்.